கைஸ் நிறையா பேர் எனக்கு வீடியோ வந்து ஷேர் பண்ணி பர்சனலாக எனக்கு இதை பற்றி சொல்லுங்கள், எங்களுக்கு தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி சொல்லுங்கள், எங்களுக்கு இது ஒன்றுமே புரிய மாட்டேங்குது, எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இதை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு நிறையா பேர். பட் இந்த நியூஸ் வந்து எல்லாருமே பார்த்துட்டே இருப்பீங்க. 2 டேஸாக இதுதான் ரொம்ப ஒரு இதாகவே இருக்காங்க. அதுவும் மலையாளிஸ்லாம் ரொம்ப கொந்தளிச்சிருக்காங்க. அவங்க 2 பேரையும் பார்த்தா சாகடிச்சிடணும் அப்படிங்கிற ஒரு மோடில் வந்து இருக்காங்க. அவ்வளோ வெறியில் இருக்காங்க. மலையாளிஸ் மட்டும் இல்லை, நம்ம பார்க்குற எல்லாருக்குமே அது அப்படித்தான் தோணும். அவங்கள சாகடிச்சிடணும், அடித்தே சாகடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தோணும். அந்த 1.5 வயசு பையன் அந்த பையனோட ஸ்டோரி தான். அது வந்து இங்கே திருவனந்தபுரம் நெடுமங்காடு அப்படிங்கிற ஒரு ஊரில் தான் இந்த இன்சிடெண்ட் வந்து நடந்திருக்கு. அவங்க அப்பா வந்து முன்னாடியே அவங்க வந்து இறந்துட்டாகலாம். அம்மா வந்து 2வது மேரேஜ் பண்ணியிருக்காங்க, 2nd மேரேஜ் பண்ணியிருக்காங்க. பண்ணினவன் வந்து சரியான சைக்கோவாக இருந்திருக்கான். ஆனால் அந்த சைக்கோவுக்கு உடந்தையாக இந்த பெத்த தாயும் இருந்திருக்கு. அதுதான் இங்கே வந்து பெரிய நம்மளுக்கு கஷ்டமாகிற விஷயம். கிறுக்கு கிறுக்கு தான், பைத்தியம், சைக்கோவாக இருந்திருக்கு. அந்த சின்ன பையன் தானே, 1.5 வயசு பையன். அந்த பையன் காலில் சூடு வச்சுருக்கான், சிகரெட் வச்சு சூடு வச்சுருக்கான், அடிச்சிருக்கான், கையை உடைச்சிருக்கான், என்னென்னலாம் பண்ணியிருக்கான். 51 முறிவு வந்து இருந்திருக்கு அந்த பையனோட பாடியில். என்னென்னலாம் சித்திரவதை பண்ணி அந்த பையனை சாகடிச்சிருக்கான். இது வந்து என்னென்னா கைஸ், இது வந்து உங்களை விட நான் ரொம்ப வீக்கு. இந்த மாதிரி இன்சிடெண்ட் நான் பார்த்துட்டேன்னா நான்லாம் உடஞ்சிருவேன். ஏற்கனவே நம்மளுக்கு வந்து தெரியும், சும்மா வீடியோவில் பார்க்கும்போது ஹாப்பியாக இருக்காங்க, சிரிச்சிட்டு இருக்காங்க, அது மட்டும்தான். அப்படிலாம் இல்லை, எல்லாருக்குள்ளேயுமே வேறு வேறு இருக்கும். ரியல் லைஃப் எல்லாருக்குமே வேறு வேறு மாதிரி இருக்கும். அந்த பையனோட அந்த இது நியூஸ் பார்த்ததுக்கப்புறம் உங்களே மாதிரியே நானுமே அதை பார்த்தேன், உடஞ்சிட்டேன். இப்படி நடந்திருக்கு அப்படின்னா அந்த பையனோட ஃபோட்டோஸ்லாம் நான் பார்க்கும்போது அப்படியே அந்த பையனோட சிரிப்பை பாருங்களேன். இப்போ அதெல்லாம் ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம் அதெல்லாம். அதுவும் இல்லாமல் இன்னொரு பிள்ளையுமே உத்தரப்பிரதேசில் இந்த தலவாணியை ரோட்டில் போட்டு அடிப்போமே அதே மாதிரி அடிக்கிறான். ஆனால் மனுஷங்கிற ரூபத்தில் மிருகமாக தெரிகிறானு, மிருகம். இது வந்து என்னதான் சொல்லனே எனக்கு ஒன்றும் புரியலை. நிறையா பேருக்கு கஷ்டம் தானே, உங்களுக்கு அதை பார்க்க முடியலையா, அவங்களுக்கு குழந்த பிடிக்கலையா, எவ்வளோ பேர் இருக்காங்க அதை வளர்க்குறதுக்கும் பார்த்துக்கிறதுக்கும் அதுக்கு அன்பு செலுத்துறதுக்கும். பைத்தியங்களை இந்த மாதிரி பண்ணியிருக்குங்க. இங்கே எல்லாருமே செம்ம கோபத்தில் இருக்காங்க. அவங்க 2 பேர்த்தையும் சாகடிச்சிடணும், ரோட்லேயே அடித்து சாகடிக்கணும், அந்த பயம் பட்ட வலியை வந்து இவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சரியான கோவத்தில் இருக்காங்க. இதுதான் இஷ்யூ கைஸ். இங்கே வந்து நம்ம எவ்வளவோ நியூஸ் பார்க்குறோம், 1 2 நம்ம பார்க்குறோம், எவ்வளோ நியூஸ் பார்க்குறோம், எல்லாமே நம்மளுக்கு கஷ்டம்தான். பிறப்புன்னு ஒன்று இருந்தால் இறப்புன்னு ஒன்று இருக்குது. அதை நம்பி தான் நம்ம எல்லாருமே இப்போ வாழ்ந்துட்டுருக்கோம். ஆனால் இது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அந்த பையன் எவ்வளோ வந்து வலியை வந்து அனுபவிச்சிருப்பான். அதுதான் ரொம்ப கஷ்டம். அது வந்து அவன் சைக்கோவாக இருந்திருக்கான். அவனுக்கு ஆல்ரெடி ஒரு கல்யாணம் முடிஞ்சு ஃபஸ்ட்டு ஒய்ஃபை வந்து செம்ம கொடுமை பண்ணியிருக்கான். ட்ரிங்க் பண்ணிவிட்டு அவளை போட்டு டார்ச்சர் பண்ணி அந்த அந்த பெண்ணை ரொம்ப டார்ச்சர் பண்ணி இப்போ அதுவே கோமாவில் இருந்து இப்போ வந்து க்யூர் ஆகி அவ்வளோ ஐஸ்வர்யமாக அவ்வளோ அழகாக இருந்தது இப்போ இப்படி இருக்குது. அந்த மாதிரி பண்ணியிருக்கான் பாருங்களேன். இப்போ சைக்கோவாக இருந்திருக்கான். ஃபஸ்ட்டு இதுலேயே அவனுக்கு தக்க தண்டனை கிடச்சிருந்தா இந்த தப்பை அவன் பண்ணியிருக்க மாட்டான். ஆனால் அந்த பையனை படைச்ச இறைவனே என்ன நினச்சிட்டான், நீங்கள் பட்ட கஷ்டம் போதும் அப்படின்னு நினச்சிட்டான் போல. ஏன்னா அந்த பையன் 1.5 வயசு பையனுக்கு என்ன தெரியும், அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கு. ஆனால் இவங்களுக்கெல்லாம் நல்ல தண்டனை கிடைக்கும். அவங்க வந்து இன்னும் நிம்மதியாக இருக்க முடியுமா? நானே நிறைய இஷ்யூ, உங்களே மாதிரியே நானுமே நிறைய இஷ்யூ பார்க்குறேன் கைஸ். எனக்கெல்லாம் இதை பற்றி உங்களுக்கு எப்படி சொல்லணும்னு கூட எனக்கு தெரியாது. நானே மனசால் நான் வந்து இப்படிலாம் இருக்கவங்களே அப்படின்னு சொல்லிட்டு நானே ஏற்றிட்டு அப்படி போயிடுவேன். இதை உங்கள்கிட்ட சொல்லணுமா அப்படின்னு கூட எனக்கு இதுதான்.
ஏன்னா ஆல்ரெடி நீங்கள் பார்க்குறீங்க, நிறையா பேர் வீடியோஸ் போட்டு நிறையா பேர் பண்ணி நீங்கள் எவ்வளவோ பேசி எவ்வளவோ கொந்தளிச்சு எவ்வளவோ வீடியோஸ் நீங்களும் பார்க்குறீங்க. ஆனால் இது புரியாதவங்க இப்போ என்னைட்ட கேட்குறீங்க, என்ன நடந்திருக்கு. அதை நான் உங்கள்ட்ட சொல்லாமல் இருக்கவும் எனக்கு முடியல. இதுதான் நடந்திருக்கு. செம்ம கொடுமைப்படுத்தி ரொம்ப டார்ச்சர் பண்ணி சிகரெட்டெல்லாம் வச்சு சுட்டு அந்த பையனை வந்து என்ன சொல்ல, அந்த அளவுக்கு அதை இது பண்ணி சாகடிச்சிருக்கான். அதுக்கு தாய் உடந்தையாக இருந்திருக்கு. அவளுக்குமே இது பங்களிப்பு இருக்குல்ல. ஆனால் ஒரு பெத்த தாய் இப்படி செய்வாளா? நம்ம எவ்வளோ நியூஸ் பார்க்குறோம். புள்ள உயிரை காப்பாற்றுறதுக்கு தான் உயிரை விட்டு காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டுமே உயிரை விட்ட கதையெல்லாம் நம்ம பார்க்குறோம். எவ்வளோ ஸ்டோரிஸ் பார்க்குறோம், எவ்வளோ நியூஸ் பார்க்குறோம். ஆனால் இந்த மாதிரியும் சைக்கோக்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம். என்ன செய்ய கைஸ், அவ்வளோதான் லைஃபு. நான் உங்கள்கிட்ட இதை சொல்லணும் அப்படின்னு ஏன் தோணுது அப்படின்னா, என்கிட்ட நிறையா பேர் கேட்குறீங்க. அதனால எல்லாருக்குமே கஷ்டம்தான். நாங்களே ஒரு ஸ்டேஜில் ரொம்ப எங்களை தளர்ந்து நாங்கள் டிப்ரெஷனில் இருக்கும்போது நிறையா ஸ்டோரி எனக்கு பர்சனலாக எல்லாருமே கால் பண்ணுவாங்க. கால் பண்ணி அவங்க ஸ்டோரியை சொல்லும்போது, அப்பா இப்படிலாம் நடக்குதா அப்படின்னு நம்மளுக்கே தோணும். இப்படிலாம் நடக்குதா, அல்லாஹு இப்படிலாம் நடக்குமா அப்படின்னு. அதில் எனக்கு நிறையா பேர் ஷேர் பண்ணியிருந்தாங்க அவங்க ஸ்டோரியை. மேக்ஸிமம் எல்லாருக்குமே ஆக்சிடெண்ட் அந்த மாதிரி நடக்கும். ஆக்சிடெண்ட்டு எங்களுக்குமே நடந்திருக்கு, எங்கள் ஃபேமிலியிலையுமே நடந்திருக்கு. நிறையா பேருக்கு ஆக்சிடெண்ட் ஆகிருக்கு எங்கள் ஃபேமிலியில். நாங்களுமே இங்கே கேரளாவில் ஒரு டிராஃபிக்கில் எங்களுக்குமே ஆக்சிடெண்ட் நடந்துச்சு. எங்கள் பைக்கு ஃபுல்லாமே அப்படியே பொட்டி தெரிச்சு நாங்கள் கீழே விழுந்து கையில் அடிபட்டு, எனக்கு இங்கே அடிபட்டு, அதுக்கப்புறம் ஆனால் ரொம்ப பெரிய அடி இல்லை, எல்லாமே லைட்டான அடி. ஆனால் என் ஹஸ்பண்டுக்கு மட்டும் கொஞ்சம் கையில் இந்த 2 எலும்புக்குமே ஃப்ராக்சர் ஆயிடுச்சு அந்த மாதிரி. ஆனால் நாங்கள் அன்னைக்கு எங்கள் மரணத்தை நாடலைன்னு நாங்கள் நினச்சோம். ஏன்னா அவ்வளோ பெரிய ஆக்சிடெண்ட்டில் எங்களுக்கு எதுவுமே ஆகலை. எங்கள் பைக் மட்டும்தான் அப்படியே சுக்குநூறாக உடஞ்சிச்சு. அதுலேருந்து நாங்கள் தப்பிச்சு வந்தோம். எங்கள் ஃபேமிலியிலே நிறையா பேருக்கு ஆக்சிடெண்ட் நடந்திருக்கு. எல்லாருமே ஒரு இதில் தப்பிச்சு அல்லாவோட பாதுகாப்பு க்யூர் ஆகி வந்துட்டோம். ஆனால் எங்கள் பெரியத்தாவோட இது கேட்பீங்க பார்த்தீங்களா, பெரியத்தான் பேசும்போது நான் உடஞ்சிருவேன். எங்கள் பெரியத்தாக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது கூட நான் என்ன சொல்லுவேன்னா, எங்கள் பெரியத்தாக்கெலாம் வண்டிலாம் ஓட்ட தெரியாது. அவங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதை கூட நான் அவங்கள்ட்ட ஷேர் பண்ண முடியல. இப்போ கூட ஒருத்தவங்க ஃபேமிலியில் ஒருத்தவங்க இழக்கும் போது அவங்களுக்கு பெயின் இருக்கும். அது உண்மைதான் போல், அது ஒரு சென்டிமெண்ட் போல். எனக்கு என்ன தெரியல, என்ன சொல்லணும்னு தெரியல. என் பெரியத்தா நடந்து போய்கிட்டு இருந்தாங்க. அந்த உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு தோணுது. ஆனால் எங்கள் பெரியத்தா நடந்து போய்கிட்டு இருந்தவங்க அழவே கூடாது அப்படின்னு நான் இருக்கேன். அவங்க நடந்து போய்கிட்டு இருந்தாங்க கைஸ். அவங்க நடந்து போய்கிட்டு இருந்தவங்கள நல்லா குடிச்சிட்டு குடி போதையில் பின்னாடி குடி ஏற்றி அவங்களுக்கு இங்கே அடிபட்டுச்சு. நடந்து போய்கிட்டு இருந்தவங்கள ஆக்சிடெண்ட் ஆகிருக்கு. அதுதான் அப்போ அவங்களுக்கு இங்கே அடிபட்டதில் பிளட் எல்லாமே அப்படியே ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. அதுதான் அவங்களுக்கு இஷ்யூ. அதனால தான் அவங்க எங்களை விட்டு போனது. நடந்து போய்கிட்டு இருந்தவங்களுக்கு பின்னாடி குடிச்சிட்டு இடிச்சனால அவங்களுக்கு ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு. அதை கூட உங்கள்கிட்ட ஷேர் பண்ணல. ஏன்னா நிறையா பேருக்கு நடக்குது கைஸ், நிறையா பேருக்கு. அதனால தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணல. ஏன்னா எல்லாருக்குமே இது ஒருத்தவங்க ஃபேமிலியில் எவ்வளவோ பேரை இழந்திருப்போம். ஏன்னா நான் ஹாஸ்பிட்டலில் நான் இருந்து பார்த்துருக்கேன் ஒரு நாளையில் எத்தனை உயிர் போகுது அப்படின்னு. அதனால தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணல. ஏன்னா எல்லார் ஃபேமிலியிலையும் நடக்குது. எல்லார் ஃபேமிலியிலையும் ஒருத்தவங்க அவங்களுக்கு ஃபேவரட்டாக இருக்கிறவங்கள விட்டு பிரிஞ்சு வாழ்ந்து தான் ஆகணும். அந்த மாதிரி இவ்வளோ நேரம் நான் போய் அழுதுட்டு வந்துட்டு. ஆமாம், ஒரு இதை நம்ம நினைக்கும் போது தான் நம்மளுக்கு எமோஷ்னலாக நம்ம உடஞ்சிருவோம். அதுதான் உண்மை. அது எல்லாருக்குமே எப்போவுமே அழுதுகிட்டே இருந்தோம்னாலும் நம்ம செத்தே போயிடுவோம். எப்போவுமே அழுதுகிட்டு இருக்க முடியுமா? செத்து போயிடுவோங்க. அதை நினைச்சிட்டோம் அப்படின்னா தான் அது கண்ட்ரோல் இல்லாமல் ஆயிரும். இது சில பேர்
இப்படி ஹாப்பியாக இருக்கீங்களே, ஹாப்பியாக இருக்கீங்க அப்படின்னு கேட்குறீங்க. ஹாப்பியாக இருக்கணும் தானே எல்லோரும் நினைக்கணும். அதுதானே நல்ல ஒரு மனசு, நல்ல ஒரு எண்ணம். ஹாப்பியாக இருக்கீங்க, அப் அம்மா இறந்துருக்காக ஹாப்பியாக இருக்கீங்க அப்படின்னு கேட்குறீங்க. மனசுன்னு ஒன்று, உங்களுக்குலாம் மனசாட்சின்னு ஒன்று இருக்குதா? கேட்குறவங்களுக்கு நான் சொல்கிறேன், ஹாப்பியாக இருக்கணும்னு நினைங்க. யாராக இருந்தாலும் ஹாப்பியாக இருக்கணும்னு நினைங்க. எங்களை விட்டு போனவங்க கூட எங்களை அப்படி தான் நினைப்பாரு. பிள்ளைங்க ஹாப்பியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும்னு தான் நினைப்பாரு. அழுதுகிட்டே இருக்கணும், சாப்பிடாம கிடக்கணும் அப்படிலாம் நினைக்க மாட்டாரு. புத்தின்னு ஒன்று இருக்கா? புத்தின்னு ஒன்று இருந்தால் நீங்கள் எல்லாம் இப்படி சரி நான் சொல்ல விரும்பலை. அதனால் எல்லாருமே ஹாப்பியாக இருங்க அப்படின்னு சொல்லுங்கள். ஹாப்பியாக இருங்க, சிரிச்சிட்டு இருங்க, ஹாப்பியாக இருங்க, சப்போர்ட்டாக இருங்க. அது சப்போர்ட்டு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், போய்கிட்டே இருக்கணும், கண்டுக்கிறாங்க போய்கிட்டே இருக்கணும். உன்னோட மனசை வந்து நீனே கெடுத்துக்கிறாத. மனுஷத்தோன்னு ஒன்று இருக்குது. ஒன்று சப்போர்ட்டாக இருக்கணும், இல்லையா நம்ம வேலையை பார்த்துட்டு போய்கிட்டு இருக்கணும். புத்தின்னு ஒன்று இல்லாதவங்க தான் இப்படிலாம் பண்ணுவீங்க. இப்போ நான் ஏன் இந்த ரூம்குள்ளே வந்தேன்னு கேளுங்க. இது எங்கள் பெரியம்மா பெரியத்தா வாழ்ந்த அவங்க ரூம்பு. நாங்கள் இங்கே தான், நானும் என் பெரியத்தா எங்களை விட்டு போனதுக்கப்புறம் நானும் பெரியம்மாவும் இங்கே தான் படுப்போம். நான் பெரியத்தாவை பற்றி பேசிக்கிட்டே இருக்கும்போது அதில் பாதி பேர் வந்து எப்போ பார்த்தாலும் பெரியம்மான்னு சொல்லி நீ வியூஸ் வாங்கிட்டு இருக்க அப்படின்னு. அறிவு கட்டவனுங்களா? மூளையே உங்களுக்கு இல்லைடா. அதனால தான் நான் என் பெரியம்மாவை பற்றி பேச வேணாம், நம்மளும் எமோஷ்னல் ஆயிடுறோம், நம்ம அவங்கள நினச்சிட்டு நாங்கள் வாழ்கிறோம், உங்களுக்கு என்ன தெரியும் எங்கள் லைஃப்பை பற்றி, போய் சப்புன்னு வச்சிருவேன் அம்மா சொல்லிட்டேன் உங்களையெல்லாம். இது எங்கள் பெரியம்மாவோட ரூம்பு கைஸ். நாங்கள் இங்கே தான் படுப்போம். எங்கள் பெரியம்மா கட்டல் இது. நான் எனி டைம் ஏன்னா இந்த ரூமில் தான் நான் ஃப்ரிட்ஜ் வச்சுருக்கேன். எனி டைம் நான் வந்துகிட்டே இருப்பேன். அந்த ஒரு நொடியும் ஒரு செகண்ட் என் பெரியம்மா என்னோட இருக்கிற மாதிரியே நான் ஃபீல் பண்ணுவேன். புத்தி கட்டவனுங்களை அவங்களுக்குலாம் புரியாதுடா. உங்கள் வேலைன்னே அதை பாரு. லேடிஸும் நிறைய பேர் அப்படி பண்ணுறீங்க. அது பண்ணாத. உங்கள் வீட்டில் ஒருத்தவங்க இல்லைன்னு வச்சுக்கோவேன், அப்போ தெரியும் உனக்கு அதோட வலி. அதுக்காண்டி நீ எனி டைம் அழுதுகிட்டே இருக்க மாட்டா. எனி டைம் நீ உயிர் நம்மளும் அவங்களோடய போயிடுவோம், நம்மளும் செத்து போயிடுவோம், அவங்களோடய போயிடுவோம் அப்படின்னு நினைக்க மாட்டா. ஓகேவா? புத்தியே இல்லாதது, புத்தி இல்லாத அப்படி தான் இருப்பா. நான் எங்கள் பெரியம்மா ஆம்புலன்ஸில் இங்கேருந்து நான் கூட்டிகிட்டு போகும்போது கூட எனக்கு சரியான பசி. ஒன் டே சாப்பிடல யாருமே. வாந்தி வருது, ஆனால் வாந்தி எடுக்க முடியல. அந்த டைமில் கூட அந்த ஆம்புலன்ஸ் அண்ணன், நீங்கள் இப்படி இருந்தீங்கன்னா உங்களுக்கு தான் நோய் வரும், சாப்பிடுங்கம்மா அப்படின்னு. சாப்பிட முடியல. ஒரு இட்லியை தண்ணியில் முக்கி நான் சாப்பிட்றாங்க. இருக்கிறவங்க எல்லாரும் என்னை பார்க்குறாங்க, எங்களை பார்க்குறாங்க, இப்படி இருக்காங்களே அப்படின்னு. அந்த வழியில் உங்களுக்கு புரியாது. ஒரு வீட்டில் எவ்வளோ பேரை இழந்து எவ்வளோ பேர் வாழ்கிறாங்கன்னு எங்களுக்கு தெரியும். ஏன்னா எனக்கு பர்சனலாக நிறைய கால் வந்திருக்கு. சிஸ்டர் நீங்கள் கவலைப்படக்கூடாது, ஏன்னா நாங்களும் நிறைய பேரை இழந்திருக்கோம் அப்படின்னு. அதில் ஒரு பையன் வந்து கால் பண்ணியிருந்தான். அவன் வந்து என்ன சொன்னான்னா, என் தாய் வந்து எரிகிறது நான் வந்து கண்ணால் பார்த்தோம், நானும் என் தம்பியும் அப்படின்னு. அதெல்லாம் கேட்கும்போது நான் ஸ்ட்ராங் பண்ணிக்கிட்டேன். அழக்கூடாதுனால ரொம்ப எமோஷ்னலு. இப்படிலாம் நீங்கள் இன்சிடெண்ட்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்களா அல்லாஹூ அப்படின்னு நான் அந்த பையன்கிட்ட நான் பேசினேன். ஆனால் அவங்க அம்மாவை வந்து அப்படி பண்ணதே அவங்க அப்பா தான் பண்ணியிருக்கான். அதெல்லாம் எவ்வளோ பெரிய இது. அதெல்லாம் கேட்டுனாலும் உடஞ்சிட்டேன். இது வந்து ஒரு ஸ்டோரி தான், இது எவ்வளோ ஸ்டோரி எனக்கு கால் பண்ணாங்க. இது எல்லார் ஃபேமிலியும் நடக்கிறது, விடுங்க, தைரியமாக இருங்க, போல்டாக இருங்க, ஹாப்பியாக இருங்க அப்படின்னு. நாங்கள் ஹாப்பியாக இருக்கிறது உங்களால தான். ஏன்னா நீங்கள் எவ்வளோ பேர் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ லவ்ப்பா, எவ்வளோ கேரு. என் வீட்டுக்கெலாம் வந்திருக்காங்க நிறையா பேர். உங்களுக்கு என்ன தெரியும்? ஹாப்பியாக இருக்கீங்க, இப்படிலாம் ஹாப்பியாக இருக்கீங்க அம்மாவை இழந்துட்டு அப்படின்னு கேட்குறவங்களுக்கு தான் நான் கேட்குறேன். உங்களுக்கு என்ன தெரியும்? புத்தி இருக்குதா, மூளை இருக்கா? இன்ஷால்லாம் பாருங்களேன், நீங்கள் துவா பண்ணுங்கள், எல்லாருமே ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னு நினைங்களேன், நீங்கள் ஹாப்பியாக இருப்பீங்க. நான் வந்து
எங்களுக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே நான் வந்து தேங்க் பண்ணிக்கிறேன் கைஸ். உங்கள் சப்போர்ட்னால தான் நான் பெரியம்மா பெரியத்தாவை பற்றி பேச மாட்டேன். நான் பேசினா நான் உடஞ்சிருவேன். அதனால நான் பேச மாட்டேன். ஓகேவா?